எல்லாருக்கும் வாழ்க்கையில் ரயில் ஜேர்னிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒன்றாக இருக்குது. அது நம்ம ரயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு யாராவது யோசிச்சிருக்கோமா? வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்ஜினை முறையாக கண்டுபிடிச்சவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? லக்ஸுரி ட்ரெயின் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலத்தில் உருவாக்கப்படுற பல்வேறு விதமான இன்ஜின்களை நம்ம நேரில் பார்த்துருப்போம். ஆனால் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட இன்ஜின் நீராவியில் தான் உருவாக்கியிருக்காங்க. அதை 1804 தான் உருவாக்கப்பட்டது. தான் உலகத்தின் முதல் ரயில் இன்ஜின் குறிப்பிடப்படுகிறது. உருவாக்குனவர் பெயர் ரிச்சர்ட் தெவிதிக். அவர் தான் இந்த இன்ஜினை உருவாக்கினார். இந்த இன்ஜினை நிலக்கரிகள் கொண்டு செல்லும் ஒரு வாகனமாக தான் வைத்திருந்தார்கள். இந்த வண்டியால் 100 கிலோ கெப்பாசிட்டி வெயிட்டை மட்டும் தான் இழுக்க முடியும். நான் மனிதர்களை ஏற்றி செல்லும் இன்ஜினை 1807 கண்டுபிடிச்சாங்க. இந்த இன்ஜினை லண்டனில் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த இன்ஜினு மக்களை ஏற்றி சென்ற நாள் 1808 தான் மக்கள்களை ஏற்றி சென்றார்கள். லண்டனில் ஒரு விதமான எஜிப்ஷன் நடத்தினாங்க. அதில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு எல்லா மக்கள்களையும் ஏற்றி சென்றார்கள். இதுதான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் சொல்லப்படுது. நம்ம பார்க்க போகிற இன்ஜின் PRR-S1 என்ற இந்த இன்ஜினை பற்றி தான். இந்த இன்ஜின் 1939 தான் இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. இன்ஜின் மிகவும் நீளமாகவும் அகலமாகவும் இருந்த காரணத்தினால் நிறைய ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரக்ஸும் இதனால் ப்ராப்ளம் அடைஞ்சிருக்கு. இதனாலேயே இந்த இன்ஜினை அவங்க தற்போதைய நிலையை நிறுத்தி வச்சுட்டாங்க. காலத்தில் உள்ள இன்ஜின்கள்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நிலக்கரிகளை எரித்து அந்த நிலக்கரிகள் வரும்போது ஹீட்டு நீர்களை ஹீட்டாக்கி அந்த நீர்கள் உள்ள ஹீட் கம்ப்ரஷனை ப்ரெஸ் பண்ணி இந்த வீல்கள் ரொட்டேஷன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இதே போல தான் அந்த காலத்தில் உள்ள இன்ஜின்கள் செயல்பட்டது. இதில் பல்வேறு விதமான ரயில்கள் இப்படி தான் இயங்கிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோவில் காட்டுற ரயில்கள் அந்த காலத்தில் மிகவும் சிறப்பான ரயில்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. 1853 ஏப்ரல் 16 அன்று போரி வந்த ட்ரெயின் பாம்பே டு தானேக்கு 34 கிலோமீட்டர் போனதாக சொல்லப்படுகிறது. இந்தியா, தமிழ்நாடு, சென்னை முதல் ரயில் சோதனைகள் நடத்தப்பட்ட மாநிலமாக சொல்லப்படுது. 1837 இந்த ரயில் சோதனைகள் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு பேசஞ்சர் ட்ரெயின் ராயபுரம் டு ஆற்காடு 1856 இயக்கப்பட்டது. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ரயில்வே கம்பெனி இங்கிலாந்தில் அமைந்து உள்ளது. இதில் லிவர்பூல் மாஸ்டர்ஸ் என்ற 2 கம்பெனி உள்ளது. இதுதான் 1825 உருவாக்கப்பட்ட கம்பெனி. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ரயில்வே கம்பெனி என்று குறிப்பிடப்படுகிறது. எடுக்கப்பட்ட வீடியோக்களை பார்க்க முடியும். இந்தியா ஃபர்ஸ்ட் ரயில்வே கம்பெனி ஈஸ்ட் ரயில்வே என்ற இந்த கம்பெனியோட பேர் அழைக்கப்படுது. இந்த கம்பெனி 1845 தான் இந்த கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க. இது கல்கத்தா டு மிர்சாபூர் இந்த ட்ரெயின் செக்கிங் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. இல்லை, இப்போலாம் நம்ம நிறையா ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்லாம் எப்படி நடக்குது, எதனால் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு விதமான ரயில் டேக்கை சரியான நேரத்தில் சேஞ்ச் பண்ணாகாட்டியும் இந்த மாதிரி ரயில் ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ரயில்மேன் சரிமுறையாக ரயில் ஆப்ரேட் பண்ணாகாட்டியும் ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு. சிக்னல் சரியாக பாஸ் ஆகலாட்டியும் ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணத்தினால ஆக்சிடென்ட் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் லோ சீரிஸ் மேக்லவ். இதோட ஹை ஸ்பீட் 603. இந்த ட்ரெயின் தான் வேர்ல்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் என்று குறிப்பிடுது. உலக பட்டியல் ட்ரெயினில் இது முதல் இடத்தை பிடிக்குது ஹை ஸ்பீடில். அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் TGV போஸ். இந்த ட்ரெயினோட ஹை ஸ்பீட் 570 ஸ்பீடை இந்த ட்ரெயின் ப்ரொடியூஸ் பண்ணுறதாக சொல்லப்படுது. இது ஃப்ரான்ஸ் கம்பெனி உருவாக்குன ட்ரெயின். நம்ம பார்க்க போகிறது CRHE-80 ட்ரெயின். இந்த ட்ரெயின் செயினாக அமைஞ்சிருக்கு. இதோட ஹை ஸ்பீட் 480. நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் சாங்கை மேக்லவ். இந்த ட்ரெயினோட ஹை ஸ்பீட் 431. கேப்படா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து லாங்கியா ரோடு வரைக்கும் இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணுது. ஆனால் மேக்னெட் ஃபங்க்ஷன் ஆகுது. ஒரு மேக்னெட் ஃபாஸ்ட்டுக்கும் ஒரு மேக்னெட் ஊர்ந்து செல்லவும் உதவுது. நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் ஹேமு 430X. இந்த ட்ரெயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சவுத் கொரியாவில் அமைஞ்சிருக்கு. இதோட ஹை ஸ்பீட் 430. இந்தியா வந்தே பாரத் ட்ரெயின். இந்த ட்ரெயின் நார்த் இந்தியாவில் 4 இடத்துலையும், சென்னை டு பெங்களூர் ஒரு இடத்துலையும் இந்த ட்ரெயின் செல்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் ஃபுட் அண்ட் AC கோச் என்ற பல்வேறு விதமான ஸ்பெஷாலிட்டி இருக்குது. 200 ப்ரொடியூஸ் பண்ணது இது பவரை. இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் தான் இந்தியாவின்
ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்தியாவின் புல்லட் ட்ரெயின் திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதோட ஹை ஸ்பீட் 320 ஸ்பீடை இது ப்ரொடியூஸ் பண்ணுறதாக சொல்லப்படுது. ட்ரெயின் திட்டத்துக்காக இந்தியா 88,000 கோடி கடனாக வாங்கியிருக்கு. ஜப்பான் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சியிலிருந்து தான் இந்த கடனை அவங்க வாங்கியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல்வேறு விதமான கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ட்ரெயினுக்காக செயல்படுத்தும் கம்பெனி NHSRCL கம்பெனி தான் இதை நடத்துது. இந்தியாவில் மொத்தம் 12 இடத்தில் இந்த ரயில் திட்டம் வரப்போகிறதாக சொல்லப்படுகிறது. டு மதுரை, அது மட்டும் இல்லாமல் டில்லி, பாம்பே என்ற பல்வேறு இடத்தில் இந்த ரயில் திட்டம் வரப்போகிறது. ஹைப்பர்லூப் டெக்னாலஜி ட்ரெயின் உரிமையாளர் இலான் மஸ்க். இவர் தான் இந்த ட்ரெயினோட உரிமையாளர் ஆவார். இலான் மஸ்க் மோடியிடம் பேசி இந்த ட்ரெயின் திட்டம் இந்தியாவுக்குள்ளே வர்றதாக சொல்லப்படுது. ஹைப்பர்லூப் டெக்னாலஜி ட்ரெயினோட சோதனை US நடைபெற்றது. இதில் மொத்தம் 2 பயணியாளர்கள் பயணித்தார்கள். இந்த ரயில் ஜேர்னி மிகவும் கம்ஃபர்டபுளான ஜேர்னியாக இருந்துச்சு என்று மீடியாவிடம் குறிப்பிட்டார்கள். கண்டுபிடித்த வருடம் 2020. இந்த ட்ரெயின் இந்தியாவுக்கு வரப்போகிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினோட ஹை ஸ்பீட் 1500 ஸ்பீடை இது ப்ரொடியூஸ் பண்ணுறதாக சொல்லப்படுது. உலகத்தில் பல்வேறு விதமான லக்ஸுரியான இடத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 5 ஸ்டார் ஹோட்டல், லாட்ஜ், மஹால் என்ற பல்வேறு இடத்த பார்த்துருப்போம். லக்ஸுரியான இடம் ரயில் பயணம் என்றால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, மகாராஜா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் புறப்படுற இடம் நியூ டில்லி. அது மட்டும் இல்லாமல் 7 ஊர்களை சுற்றி வருகிறது. இதில் உள்ள பயணிக்கும் போது மகாராஜா ஃபீல் வருவதற்காக பல்வேறு விதமான ஸ்பெஷாலிட்டி இந்த ட்ரெயினில் உள்ளது. ஃபுட், படுக்கை அறைகள் என்ற பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த ட்ரெயினில் இருக்குது. இந்த ட்ரெயின் தான் லக்ஸுரியான ட்ரெயின், இந்தியா லக்ஸுரி ட்ரெயின்னு இதை குறிப்பிடுறாங்க. இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனி வேலையாட்கள், பல்வேறு விதமான ஸ்பெஷாலிட்டியும் இந்த ட்ரெயினில் இருக்குது. இந்த ட்ரெயினோட காஸ்ட் 20 லட்சம் முதல் 25 லட்சம் வரை ஒரு டிக்கெட் ரேட் வரும். வெளிநாட்டில் உள்ள பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ஜேர்னியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்தியாவிலையும் அந்த மாதிரி பல்வேறு ட்ரெயின் ஜேர்னி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி என்னென்ன ஊரில் என்னென்ன ட்ரெயின் ஜேர்னி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். மண்டபம் டு ராமேஸ்வரம் பாலம், பாம்பன் பாலம் 1914 தான் இந்த பாலம் உருவாயிருக்கு. இந்த பாலத்துக்கு மேலே போகிற அந்த ரயில் பயணத்தில் சுற்றி கடலும் நடுவில் இந்த ரயில் போகிறனால் புது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸையும் என்ஜாயையும் இந்த ரயில் பயணம் கொடுக்கும். நெக்ஸ்ட் ட்ரெயின் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி. அட்வென்ச்சராகவும் த்ரில்லிங்காகவும் இந்த ட்ரெயின் ட்ராவல் இருக்கும். அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஸ்டீம் இன்ஜினை தான் இந்த ட்ரெயினில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கணுன்னாலும் இந்த ட்ரெயினில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரெயின் வாஸ்கோடகாமா எக்ஸ்பிரஸ். இது சென்னை டு கோவா ட்ராவல் ஆகிற ட்ரெயின். இந்த ரயில் பயணத்தில் துல்கர் சல்மான் ஹில்ஸ், பல்வேறு விதமான ஹில்ஸையும் குகைகளையும் காடுகளையும் பல்வேறு விதமான இடத்துங்களை இந்த ரயிலில் போகும்போது நம்ம பார்க்க முடியும். அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்பு வேணும்னா இந்த ட்ரிப்பை ஒரு முறை ட்ரை பண்ணலாம். கேரளா டு மாத்திரேன் ட்ரெயின். இந்த ட்ரெயின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ட்ரெயினோட ட்ராவலில் பல்வேறு விதமான இயற்கை காட்சிகளை நம்ம பார்த்து ரசிக்கலாம். இந்த ட்ரெயின் ட்ராவல் ஒரு அட்வென்ச்சர் ட்ராவலாக தான் இந்த ட்ரெயின் ட்ராவல் இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரெயின் டார்ஜிலிங் டாய் ட்ரெயின். இந்த ட்ரெயின் நட் ரோட்லேயும் சைட்லேயும் இது ட்ராவல் பண்ணும். சிட்டிக்குள்ளேயும் பல்வேறு சிட்டிக்குள்ளேயும் இந்த ட்ரெயின் ட்ராவல் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹில்ஸ்லேயும் இது பயணிக்கும். இதனால் இந்த ட்ரெயின் ட்ராவல் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸையும் அனுபவத்தையும் இந்த ட்ரெயின் ட்ராவல் தரும். இந்தியாவில் உள்ள பல்வேறு விதமான டூரிஸ்ட் ட்ரெயினுங்களை பற்றி இப்போ பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். வீடியோவில் ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.